Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ கடலை பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நல்லா ஊறின பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச பருப்பை பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிற போகிறோம். இது கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து அரைக்கணும். அதனால் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு அடுத்து நம்ம என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை வத்தலை சேர்த்து இதில் ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா குருணை பதத்துக்கு அரைச்சிக்கிற போகிறோம். இப்போ நல்லா குருணை பதத்துக்கு அரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கும்போது நல்லா கரெக்டாக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி மீதி உள்ள பருப்பையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பருப்பு அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ ஆனியன் சேர்த்திங்கன்னா அந்த ஆனியனோட தண்ணிலாம் பருப்போட மிக்ஸ் ஆகிடும். நம்மளுக்கு உருண்டை அந்த ஷேப்புக்கு கிடைக்காது. அடுத்து நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிற போகிறோம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் செக்கில் ஆட்டின எண்ணெய் சேர்த்துருக்கேன். செக்கில் ஆட்டின எண்ணெய் சேர்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 3 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, இது 3ஐயும் சேர்த்து கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பீஸ் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு 6 பல் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரெண்டையும் ஆயிலில் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிற போகிறோம். இன்றைக்கி நான் உருண்டை குழம்புன்றதுனால பூண்டு கொஞ்சம் அதிகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இது கூட பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் வதக்கிற போகிறோம். இப்போ நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இது கூட அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக பார்த்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிற போகிறோம். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். பருப்பு உருண்டை குழம்புன்றனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு குழம்பு செட் ஆகி வரும்போது கரெக்டான பதத்துக்கு இருக்கும், இல்லைன்னா நம்ம கெட்டியாயிரும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வரணும். இது கொதிக்கிறதுக்குள்ளேயுமே நம்ம உருண்டை பிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பருப்பு கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம இன்றைக்கி ஆவியில் வேக வச்சு சேர்ப்பாங்க, இல்லைன்னா பொரித்து சேர்ப்பாங்க. இன்றைக்கி நம்ம டைரெக்டாக சேர்க்குறனால இந்த டயத்தில் வெங்காயம் சேர்க்குறோம். நீங்கள் முன்னாடியே வெங்காயம் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா வெங்காயத்தோட தண்ணிலாம் பருப்போட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு உருண்டை அந்தளவுக்கு ஷேப்பில் கிடைக்காது. இப்போ நல்லா தேவையான அளவுக்கு ஒரு சின்ன சின்ன உருண்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கிற போகிறோம் எல்லா மாவையும். இப்போ எல்லா பருப்பையும் நம்ம உருட்டி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த ஆயிலாக பிரிஞ்சு வந்துருச்சு.
இந்த டயத்தில் உரப்பும் உப்பும் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கலக்கக்கூடாது. அதனால் இந்த டயத்தில் பார்த்து சேர்த்துக்கிட்டு இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிற போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம உருட்டி வச்ச உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ உருட்டி வச்ச உருண்டையை கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெந்து வரும்போது உடையாமல் கரெக்டான ஷேப்பு கிடைக்கும். நம்ம இன்றைக்கி வேக வச்சு சேர்க்கறதுனால இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷேப்பு கரெக்டாக உடையாமல் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம கிண்டக்கூடாது. இதை உருண்டைலாம் போட்டதுக்கப்புறமா நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் உருண்டை வேகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இப்போ உருண்டை போட்டாச்சு. அடுத்து நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதம் உருண்டைலாம் நல்லா வெந்திருக்கு. மேலே கொஞ்சம் வேகாமல் இருக்கும். இதை லைட்டாக மட்டும் ஓரத்தில் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நகட்டி விட்டிங்கன்னா உருண்டை வந்து உடையாமல் இருக்கும். மேலே கொஞ்சம் வேகாத சைடெல்லாம் கொஞ்சம் குழம்பு ஊற்றி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இதுக்கு மேலே நம்ம அதிகமாக கிண்டக்கூடாது. இந்த மாதிரி நகட்டி மட்டும் விட்டுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சுக்கிற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட உருண்டை குழம்பு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இது சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு வேறு பவுலில் மாற்றிக்கிற போகிறோம். நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ள பருப்பு இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கூட இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.